நான் எப்போவுமே அதிகமாக பச்சை மிளகா வாங்கினா இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸு ஸ்டோர் பண்ணுறது. தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். கிச்சன் டிப்ஸு தான். எப்போ பச்சை மிளகா வாங்கினா இந்த மாதிரி காம்பெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு பாருங்கள், நான் கீழே ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டிருக்கேன். க்ரீன் சில்லிஸ் எல்லாம் இதில் போட்டுக்கலாம். மறுபடியும் இன்னொரு ஒரு டிஷ்யூ பேப்பரு வச்சுட்டு, அதிகமாக இருக்கிறதுனால நான் டபுள் லேயர் டிஷ்யூ பேப்பர் வைக்கிறேன். ஏன்னா அதில் கொஞ்சம் லைட்டாக ஈரப்பதம் இருந்தால் கூட அதை அப்சர்வ் பண்ணிக்கும். ஓகே, இப்படி வச்சிங்கன்னா 20 to 25 டேஸ் கூட இது, ஹார்ட்லி 1 month கூட இது கெட்டு போகாது. இப்படியே க்ரீனாகவே இருக்கும். நீங்கள் காம்பு எடுக்காமல் வச்சிங்கன்னா இந்த மாதிரி பழுத்துடும். காம்போடு வச்சா இந்த கலர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த க்ரீன் கலர் நம்ம காம்பு எடுத்துகிட்டு வைக்கிறோம் இல்லைங்களா, அப்படியே இருக்கும். ஒரு 20 டேஸ் விட்டு கூட நீங்கள் பாருங்கள், அப்படியே இருக்கும். அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. இப்போ நம்ம இப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இது 1/2 kg க்ரீன் சில்லி.